Welcome back to Virtual Classroom Lectures. This is the series of lectures AL 3451 Machine Learning. So, இப்போ நம்ம 15th series chapter Unit 4 Neural Networks பார்க்க போறோம். So, the first topic is Multilayer Perceptron and Activation Functions. So, this is your 4th unit syllabus. So, the first topics Multilayer Perceptron and Activation Functions. போகிறதுக்கு முன்னாடி நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஸோ நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது இட்ஸ் மிஷின் லேர்னிங் மாடல். ஓகே, ஸோ இந்த மாடல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது தட் டெசிஷன் இஸ் ஈக்குவல் டு த ஹியூமன் பிரைன். அந்த மாதிரி சிமிலரான டெசிஷன்ஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அது அந்த ஹியூமன் பிரைன் அந்த லெவலுக்கு அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி அந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியுது, அப்படி என்ன தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க நியூரல் நெட்வொர்க்ஸில் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு யூஸ்வலாக ஒரு பிரெயின் எப்படி சிம்பிளாக ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரெயின்ஸில் நிறைய நியூரான்ஸ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி அந்த நியூரான்ஸ் process some informations and based on that conclusions வரும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசிஷன்ஸ் எடுப்போம். ஓகே, ஸோ லைக்வைஸ் இது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல்ங்கிறது நம்ம ப்ரோக்ராம்ஸ் நம்ம கோட் பண்ணுறது. ஸோ அந்த ப்ரோக்ராம் மெஷின் லேர்னிங் மாடல் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறத கான்செப்ட். இது எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்ஸில் தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரான்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூரான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சம் லேயர்ஸ், இன்புட் லேயர், ஹிடன் லேயர்ஸ் அண்ட் அவுட்புட் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லேயர்ஸாக கொண்டு வராங்க. ஸோ ஈச் நோடு, ஒவ்வொரு நோடு இன்னொரு நோடோட கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் இட் ஹேஸ் சம் வெயிட்ஸ் அண்ட் த்ரெஷ்ஹோல்டு வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் எப்படி இன்புட் எடுக்குது, எப்படி ப்ராசஸ் பண்ணுது, எப்படி ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு வருது, எப்படி கிளாஸிஃபை பண்ணுது, எப்படி அதாவது பைனரி கிளாஸிஃபிகேஷன்ஸ், ரிக்ரெஷன்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே இது வரைக்கும் பார்த்தோம். ஸோ பை யூஸிங் த நியூரல் நெட்வொர்க்ஸ் மெத்தட் ஹவ் இட் ஃபைண்ட்ஸ் த டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு கூகுள் சர்ச் அல்காரிதம்ஸ். ஸோ கூகுள் சர்ச் இன்ஜினில் நம்ம ஏதாவது ஒரு கீவேர்ட் போட்டோன்னா அது எப்படி அந்த கீவேர்டை இன்புட்டாக எடுத்துகிட்டு இந்த டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் போயிட்டு அனலைஸ் பண்ணி நமக்கு லிங்க்ஸை கொண்டு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த என்னென்ன ப்ராப்பர் கரெக்டான ஒரு லிங்க்ஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுது. அதுதான் இந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மெஷின் லேர்னிங் அல்கோரிதம் ஒர்க் ஆக போகுது. நார்மலாக இந்த நியூரல் நெட்வொர்க்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம். ஸோ இது ஷார்ட் ஃபார்ம் ANN அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் சிமுலேட்டட் நியூரல் நெட்வொர்க் SNN சொல்கிறோம். ஸோ the neural network ANN and SNN all are the same things. Okay. So the next one, types of neural networks. There is the main categories, 3 categories: feed forward neural networks or multilayer perceptrons. Both are the same. And convolutional neural network and recurrent neural networks ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 neural networks சொல்லியிருக்காங்க. So the feed forward neural networks and multilayer perceptrons are the same. So your first topic is multilayer perceptrons. அதான் feed forward neural networkனா என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். அது இல்லாமல் இன்னும் 2 டைப் இருக்குது, கன்வல்யூஷனல் அண்ட் ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ டீப் லேர்னிங் அப்படிங்கிறது அந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்லேயே ஒரு டீப்பாக லேர்ன் பண்ணுறது. அதாவது நம்பர் ஆஃப் லேயர்ஸை இன்க்ரீஸ் பண்ண வெரி டீப் லேர்ன் இருக்கும். So if the machine learning algorithms or neural network uses more than hidden layers or more layers means it's a deep learning. So the first topic, multi-layer perceptron or feed forward neural networks. அப்படின்னா என்ன, அந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மல்டிலேயர் பெர்செப்ட்ரான் அதுதான் நம்ம MLP ஷார்ட்டாக அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அகெயின் இட்ஸ் அ டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ இதில் என்ன இருக்குன்னா நிறைய நியூரான்ஸ் இருக்கும், டிஷன்ஸ், இந்த ப்ராசஸ் சேமாக தான் இருக்கும். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம்னா நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இதில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க் அண்ட் அதர் நியூரல் நெட்வொர்க் போகிறோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆன பேட்டர்னை டேட்டாவில் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக. சம்டைம்ஸ் இப்போ நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இது மாதிரிலாம் ஒரு ஆப்டிடியூட் சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர், நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், ஸ்கொயர், வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கெல்லாம் நம்ம
கண்டிப்பாக ஆன்சர்ஸ் வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது இந்த இந்த ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயருங்கிறது ரிப்பீட்டடாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு நம்மளா இதில் இருந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வரோம். அதில் இருந்து இது கண்டிப்பாக ட்ரையாங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வர முடியுது. இதுவே இந்த பேட்டர்ன் வந்துட்டு இந்த கிவன் டேட்டாவில் இந்த பேட்டர்னை ஈஸியாக இப்போ நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. சம்டைம்ஸ் இதில் இருக்க டேட்டாஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த மாதிரி இஃப் இட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் இந்த டேட்டா மீன்ஸ் பை யூசிங் திஸ் எம்எல்பி we can easily learn that pattern என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இமேஜ் ரிலேட்டடான ஹியூமன் பிரெயின்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணும். இதுவே நம்பர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 2 3 4 வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்னா 5 சொல்லிடுவீங்க. இப்போ 2 4 6 8 வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்னா 10ன்னு சொல்லிடுவோம். ஸோ நமக்கு அது பின்னாடி என்ன அதோட மாடல் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ண முடியுது. இப்போ நான் வந்துட்டு ஒரு சீரீஸ் கொடுக்குறேன். 1 1 2 3 5 வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுவீங்க? திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் என்ன வந்து மாடல் இருக்குது, என்ன லாஜிக் இருக்குது, அதை வச்சு எப்படி என்னால் வந்து இந்த ஆன்சர்ஸை வந்துட்டு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாடலை லேர்ன் பண்ணுறது. ஸோ த வே ஆஃப் ஃபைண்டிங் த பேட்டர்ன்ஸ் இன் த டேட்டா. ஸோ அது பண்ணுறது வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டாவுக்கு ஈஸியாக இருக்கும் பை யூஸிங் எம்எல்பி மெத்தட். ஓகே, ஸோ the MLP method again it's a feed forward neural network. இதில் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக நியூரான்ஸ் இருக்கும், நான் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்பொழுது டேட்டாவை வந்து ஈஸியாக உங்களால் அந்த பேட்டர்னை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ the next the MLP இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த பேட்டர்னில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது, என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ the first one is input layer. input layer அப்படிங்கிறதும் அதுவும் ஒரு நோடு. இது என்ன பண்ணுன்னா இனிஷியலாக என்ன டேட்டா இன்புட் இருக்கோ அது வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ the இன்புட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டேட்டா அதை வந்துட்டு ஒரு நியூரான்ஸாக நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹவுஸ் ப்ரைஸஸ் இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸு அப்படிங்கிறது எல்லாமே அந்த இன்புட்டோட ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஃபீச்சர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது. அதை வந்து நம்ம ஒரு நோட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம். ஸோ த நம்பர் ஆஃப் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து சம் ஆஃப் த டேட்டாஸ்க்கு வந்துட்டு 1 ஃபீச்சர்ஸ் 2 ஃபீச்சர்ஸ் ஆர் 3 ஃபீச்சர்ஸ் அது எவ்வளோ வேணாலும் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். ஸோ த நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் அந்த நோடு வந்துட்டு இன்புட் லேயரில் அந்த டைமென்ஷனாலிட்டி ஆஃப் த டேட்டாவாக தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்குது, 4 சப்ஜெக்ட் 5 6 ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி. ஸோ என்ன அதோட ஃபீச்சரோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நோட்டோட நம்பர்ஸ் கவுண்ட்ஸ் வந்து இருக்கும். இது மாதிரி நம்ம வந்துட்டு அந்த கவுண்ட்டை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ the next one hidden layers. இன்புட் லேயர்லேருந்து வர அவுட்புட். நெக்ஸ்ட் இந்த ஹிடன் லேயர் எத்தனை லேயர் வேணா இருக்கலாம், 2 or 3 more than 1 or more than 1 இருக்கலாம். ஸோ the first layer ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை செகண்ட் லேயர் கொடுக்கும், செகண்ட் லேயர் நெக்ஸ்ட். இதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ்க்கு ஒரு ப்ரீவியஸ் லேயர்ஸோட அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் லேயருக்கு இன்புட்டாக ஃபீட் ஆகும். அது அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். தென் அவுட்புட் லேயர்ஸ். ஸோ அவுட்புட் லேயரில் சில நியூரான்ஸ் இருக்கும், அதுதான் ஃபைனல் அவுட்புட்டை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுலேயும் நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் இருக்கும், 1 hour இருக்கும் ஆர் மோர் தென் 1 hour இருக்கும். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் த பைனரி கிளாசிஃபிகேஷன்ஸ் 1 or 2 நியூரான்ஸ் இருக்கும். இஃப் இட் இஸ் த மல்டிபிள் கிளாசிஃபிகேஷன் தேர் இஸ் மல்டிபிள் நியூரான்ஸ், மோர் நியூரான்ஸ் இருக்கும். ஸோ அவுட்புட் லேயர்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் தட் நியூரான்ஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ பிஃபோர் தட் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் என்ன கிளாஸிஃபிகேஷன் பண்ண போகிறோம், பைனரி கிளாஸிஃபிகேஷனாக, ரெக்ரெஷனா, மல்டிபிள் கிளாஸிஃபிகேஷனாக ஏற்றுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மாடல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அண்ட் தென் வெயிட்ஸ், ஒரு நோடுக்கும் அதுக்கான வெயிட்ஸ் இருக்கும். இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ஸோ அது வெயிட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த லீனியர் ஃபங்க்ஷன்ஸில் எப்படி எடுத்துருக்கோம், இன்புட் அதோட வெயிட்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணி அந்த எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸோட ஃபீச்சர்ஸ் அதுக்கோட வெயிட்ஸை வந்து சம்மரைஸ்டாக எடுத்துகிட்டு அதிலேருந்து நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா அந்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது அதான் நம்ம என்ன ஃபங்க்ஷன்ஸ் மெயின் இதாக யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது சமேஷன் ஆஃப் xi
இன்ட்டு WI நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த அவுட்புட்டோட வேல்யூஸ் வச்சுக்கிறோம் அண்ட் த்ரெஷோல்டு வேல்யூ வச்சு த்ரெஷோல்டு வேல்யூட எபோவாக இருந்துச்சுன்னா ஒன் கைண்ட் ஆஃப் டிசிஷன், பிலோவாக இருக்குன்னா ஒன் கைண்ட் ஆஃப் டிசிஷன்ஸ் இருப்போம் இல்லைங்களா, அதுதான் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. So then training with backpropagation algorithm. So இதில் வந்துட்டு நம்ம gradients, loss functions இதெல்லாத்துலேயும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லாஸ் வந்துட்டு மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ மல்டிலேயர் பர்செப்ட்ரான் ஆன் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்னா இன்புட் லேயர்ஸ் இருக்கும், நிறைய ஹிடன் லேயர்ஸ் இருக்கும் அண்ட் அவுட்புட் லேயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, வெயிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து கன்க்ளூஷன்ஸ் கொண்டு வரோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்புட்ஸ் ஃபீச்சர்ஸ் எடுக்கிறோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் அந்த நோடு இருக்குது, எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இப்போ கிளியராக புரியும். ஸோ இந்த ப்ளூ கலரில் 4 டாட்ஸ் இருக்கீங்களா, தட் இஸ் இன்புட்ஸ், அதாவது ஃபீச்சர்ஸ், இன்புட்டோட ஃபீச்சர்ஸ். ஸோ 4 ஃபீச்சர்ஸ் இன்புட்டாக எடுத்திருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு அதோட அவுட்புட்டை வந்துட்டு நெக்ஸ்ட் ஹிடன் லேயர்ஸ் கொடுக்குது. அந்த ஹிடன் லேயர் நெக்ஸ்ட் ஹிடன் லேயர் இதே மாதிரி போய்ட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இந்த அவுட்புட் லேயர்ஸ் வருது. ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்ஸோட ஒரு ஸ்ட்ரக்சர். This is the guidelines for implementing multi-layer perceptron. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும். ஸோ மாடலோட ஆர்கிடெக்சர், அந்த நம்ம எடுத்துருக்க டாஸ்கோட காம்ப்ளெக்சிட்டி என்ன, டேட்டாவை ப்ரீ ப்ராசஸிங் பண்ணியிருக்கணும், இனிஷியல்ஸ் என்ன, எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஆப்டிமைசேஷன்ஸ், ஓவர் ஃபிட்டிங் அவாய்ட் பண்ணணும், மாடல் எவால்வேட் பண்ணணும், ஐட்ரேட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும், இதெல்லாம் தான். ஸோ MLP அதாவது மல்டிலேயர் பர்செப்ட்ரான்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் லேர்னிங் காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸை டேட்டாவில் வந்துட்டு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கும் அண்ட் நிறைய ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க்ஸை வந்துட்டு அதால் சூட்டபுளாக இருக்கும். So the next topic is activation functions. So activation functions அப்படிங்கிறது it enable the neural networks to learn non-linear relationships. ஒரு டேட்டாஸ்க்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் நான் லீனியர்னால் நமக்கு தெரியும், ஏதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்குது, அது வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஈஸிலி வி கேன் ஐடென்டிஃபை அண்ட் டூ இட். ஸோ நான் லீனியர் ரிலேஷன்ஷிப்புங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ரிலேஷன்ஷிப்ஸ், அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் MLP அல்கோரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் அந்த MLP மெத்தடில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இஸ் எ பார்ட். அது எப்படி, அதுனா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். ஓகே. ஸோ யூஸ்வலாக நம்ம பார்த்துருக்கோம் லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா அந்த WI + XI + பயாஸ் இந்த வேல்யூஸ் வச்சு அந்த வெயிட்லாம் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் த வேல்யூ இஸ் above the threshold value மீன்ஸ் நம்ம வந்து ஒன் கைண்ட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆர் ஒரு டிசிஷன்ஸ் எடுப்போம். below the threshold value மீன்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆர் ஒரு டெசிஷன்ஸ் எடுப்போம். ஸோ த அவுட்புட் இஸ் f of x = 1 அப்படின்னா ஸோ above 0க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வேல்யூ, 0 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதோட f of x 0 இந்த மாதிரி இது பண்ணிட்டுருந்தோம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பாசிங் டேட்டா, ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு டேட்டா வந்து பாஸ் பண்ணி ஃபைனலாக தான் இது வந்து அவுட்புட் லேயரில் வர டெசிஷன்ஸை தான் எடுக்குது. ஃபீட் ஃபார்வர்ட் நெட்வொர்க் அப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதில் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு x1 இருக்குது, x0 இருக்குது, x1 இருக்குது, x2 இருக்குது, அப் டு த xn. தீஸ் ஆர் தி இன்புட் ஃபீச்சர்ஸ். ஓகே. ஸோ அது அப்படியே நம்ம எடுத்துக்க போகிறோமா, இல்லை. ஸோ அதோட ஒரு வெயிட் எடுத்து அதுக்கப்புறம் தான் லீனியர் ஃபங்க்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ யூ நோ த Z is the W1, I mean இது வெயிட்டேஜ் ப்ளஸ் அதாவது மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெயிட்டேஜ் அண்ட் the input features அதோட சம்மரைசேஷன். ஸோ மோர் நம்பர் ஆஃப் இன்புட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இன்புட் ஃபீச்சர்ஸ்க்கு ஒரு வெயிட் இருக்குது. அந்த வெயிட்டை அந்த இன்புட் ஃபீச்சர்ஸோடு மல்டிப்ளை பண்ணி ஓவரால் இந்த எல்லா நோடோட வேல்யூஸையும் ஆட் பண்ணி இதை சம்மரைஸ்டு ரிசல்ட்ஸ் தான் லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், லீனியர் ஃபங்க்ஷன் வச்சு அப்படியே ப்ராசஸ் பண்ணலாமே. இது வரைக்கும் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தோம். லீனியர் ஃபங்க்ஷனுங்கிறது செட்டு, அதை வச்சு தான் நம்ம டெசிஷன் எடுத்துகிட்டு போனோம். இப்போ ஏன் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு அது புதுசாக இருக்குது, இது மட்டும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான்
இந்த டாப்பிக்கில் உள்ளது. ஸோ இட்ஸ் அ ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்வொர்க். ஒரு லேயரோட அவுட்புட்டு தான் இந்த லீனியர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு இன்புட்டாக கொடுத்து திரும்ப ஒரு வெயிட்டேஜ் வச்சு அது வந்து ப்ராசஸ் பண்ண போகுது. அடுத்த லேயர் இப்படி வெயிட்டேஜை சேஞ்ச் பண்ணி அந்த இன்புட் ஃபீச்சர்ஸோட வேல்யூஸை ப்ராசஸ் பண்ணி அந்த அடுத்து வந்து உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் லேயரில் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அப்போ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை என்ன, இதை யூஸ் பண்ணால் மட்டும் கரெக்டாக நம்மளால் லேர்ன் பண்ணிட முடியுமா அந்த காம்ப்ளெக்சிட்டிஸை, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது அப்படியே நம்ம லீனியர் ரெக்ரெஷன்ஸ் ஆர் லீனியர் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம வந்து ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் லீனியர் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லீனியர் ரெக்ரெஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், அண்ட் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் லீனியர் வந்து ஃபார் பைனரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சிக்மாய்ட் ஃபங்க்ஷனை ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கிளாஸ் ப்ரெடிக்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னா சாஃப்ட் மேக்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதே கிரேடியன்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னா RULU அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது லீனியராக நான் லீனியர்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி யூனும். ஸோ அது எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவுட்புட் எப்படி இருக்கணும், நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோமா, ரிக்ரெஷன் பண்ண போகிறோமா, பைனரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோமா, மல்டி கிளாஸ் பண்ணுறோமா, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது இட் கிவ் த ப்ராப்பர் ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ த ரைட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து சிம்பிளான லீனியர் ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. என்னென்னா நீங்கள் f(x) = x, அதாவது அவுட்புட்டுங்கிறது என்ன அந்த எக்ஸோ அது அப்படியே, அதாவது இப்போ லீனியர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அது அப்படியே லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் எந்த ப்ராசஸும் பண்ணுறது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் லீனியர் பார்ப்போம். ஸோ நான்-லீனியர் ஃபங்க்ஷன்ஸில் ஒன் ஆஃப் த மெத்தட் இஸ் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி சிக்மாய்டு ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு எஸ்ஸர்வ்டு கர்வ் இருக்கும் இல்லைங்களா, அது பேஸ் பண்ணி. சப்போஸ் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா அந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனை வந்துட்டு ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஓகே, ஸோ இந்த சிக்மாய்டு ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதுதான், f(x) = 1/1 + e(x). ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது பண்ணும்பொழுது இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னா 0 to 1, 0 and 1 இருக்கும். இந்த கர்வ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் ஷேப்டு இந்த மாதிரி ஒரு கர்வாக இருக்கும். ஓகே, நேச்சுரலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா பைனரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் ப்ராப்ளமுக்கு இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் கொண்டு போகிறீங்க, அந்த ஃபைனல் டெசிஷன் எடுக்கும்பொழுது இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட த்ரெஷ்ஹோல்டு வேல்யூவோட கம்பேர் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு tan ஆக்டிவேஷன்ஸ், ஹைப்பர்போலிக் டேன்ஜென்ட் ஆக்டிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆக்டிவேஷன்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f(x) = e(x) - ex + ex. ஓகே, ஸோ இதோட வேல்யூஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா -1 to +1, இதோட ரேஞ்ச் அவுட்புட் வேல்யூ எப்படி இருக்குன்னா -1 to +1 ஏதோ ஒரு வேல்யூஸ் இருக்கும். இது tan ஃபங்க்ஷனும் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்மாய்ட் ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணும்பொழுது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு RELU, அதாவது ரெக்டிஃபைடு லீனியர் யூனிட் ஆக்டிவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டி கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபார்மேட் என்னென்னா f(x) = max(0, x). இதில் எது மேக்ஸிமம் வேல்யூஸோ அதை வந்துட்டு எடுத்துக்கிறது. ஸோ த்ரெஷ்ஹோல்டு வேல்யூஸ் வந்து 0வாக இருக்குது அப்படின்னா 0 நெகட்டிவ் வேல்யூஸ் அந்த பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ அது எப்படி மேக்ஸிமம் எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ வந்து இந்த 3 மெத்தடையும் நம்ம வந்து ஒரு கம்பேரிட்டிவாகவும் பார்த்துக்கலாம். ஸோ சாஃப்ட் மேக்ஸ் ஆக்டிவேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது வந்து மல்டி லேபிள் ஃபங்க்ஷன், இது வந்து மல்டி கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஆல்ரெடி கிளாஸிஃபிகேஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம், பைனரி கிளாஸ்னால் என்ன, மல்டி கிளாஸ்னால் என்ன, மல்டி லேபிள் கிளாஸ்னால் என்னங்கிறத பார்த்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு தெரிலன்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. இந்த சாஃப்ட் மேக்ஸ் ஆக்டிவேஷனுங்கிறது மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதோட என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் யூஸ் பண்ணுதுன்னா இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க.
ஓகே. ஸோ இப்போது நம்ம ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்ங்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ நியூரல் நெட்ஒர்க்கில் இன்புட்ஸ் எடுத்து அதோட வெயிட் அசோசியேட் பண்ணி லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. லீனியர் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி இதோட த்ரெஷோல்டு பேஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூவை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வேல்யூஸ் நெக்ஸ்ட் லேயர் இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதை கம்பேரிட்டிவ் சார்ட் போட்டிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா f(x) = z. ஸோ என்ன அந்த பிளாட்டிங்ஸ் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு பைனரினா அப்படி ஸ்டெப் மாதிரி இருக்கும், 0 or 1 2 வேல்யூஸ் தான் இருக்கும். லீனியர்ஸ்னால் எப்படி இருக்கும், எஸ் ஷேவ்டு கர்வ்னா எப்படி இருக்கும், என்னென்ன ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் போட்டிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சார்ட் அங்கே கிளியராக இல்லைன்னா இதில் வந்து கிளியராக இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆக்டிவேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவுட்புட் எப்படி வரும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மெயினாக நம்ம இதில் பார்த்துருக்கிறது வந்து 4 மெத்தட்ஸ்: லீனியர் ஃபங்க்ஷன், சிக்மாய்ட் ஃபங்க்ஷன், டேனிவ் ஃபங்க்ஷன், ஆரியலி ஃபங்க்ஷன், சாஃப்ட்மேக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். சாரி 5 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லீனியர் ஃபங்க்ஷனுங்கிறது டிஃபரன்சியேஷன் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஈக்குவேஷன் y = x. சிக்மாய்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபார்முலா. டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன், ஸோ இதெல்லாம் ஈக்குவேஷன்ஸ். இந்த ரேஞ்ச் அவுட்புட் ரேஞ்சஸ் எப்படி இருக்குன்னா -∞ to ∞, 0 to 1, -1 to 1 மேக்ஸிமம் வேல்யூ அந்த இந்த மாதிரி இருக்கும். இது அதாவது லீனியர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் லீனியர் டைப்பு, மற்றது எல்லாமே இதில் நான் லீனியர் டைப்பு. இது வந்து சிக்மாய்ட் பார்த்திங்கன்னா பைனரி கிளாஸிஃபிகேஷன், சாஃப்ட்மேக்ஸ் பார்த்திங்கன்னா மல்டிபிள் கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ RALU மெத்தட் வந்து ஜென்ரலாக ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய கேசஸ்க்கு. பைனரி கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா சாஃப்ட்மேக்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதோட சார்ட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நியூரல் நெட்ஒர்க்ஸோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி, ஈஸியாக பேட்டர்ன் ரெகனைஸ் பண்ணிக்கும், பேரலாக ப்ராசஸிங் பண்ணும், அண்ட் நான் லீனியருக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா கம்ப்யூட்டேஷனல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது, நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய ஃபார்முலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக கம்ப்யூட்டேஷன்ஸ் இருக்குது, ஓவர் ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது லார்ஜ் டேட்டா செட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் மீன்ஸ் அது மினிமமாக டேட்டா செட்டு கொஞ்சம் லார்ஜாக தான் இருக்கணும். ஸோ த கன்க்ளூஷன்ஸ் 4th யூனிட் சிலபஸ் பார்த்துருக்கோம் இது இன்னைக்கு இந்த சாப்டரில். நெக்ஸ்ட்டு நியூரல் நெட்ஒர்க்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் MLP மல்டிலேயர் பெர்செப்ட்ரான் ஆர் ஃபீட் ஃபார்வர்ட் நியூரல் நெட்ஒர்க்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, அது எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். தென் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸை என்ன மாதிரியான அவுட்புட்ஸ் வரணும் அப்படிங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். தென் இந்த 4 மெத்தட் 4 or 5 மெத்தட்ஸை கம்பேரிசன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ். உங்களுக்கு டாபிக் போட்டு சர்ச் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நிறைய டாபிக்ஸ் வந்து வீடியோஸ் கிடைக்கும். பட் வந்து ஒரு லிங்க்கு நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரில. பட் இந்த சேனலில் வந்து நாங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட காலேஜில் எப்படி வந்து எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 5 யூனிட்ஸையும் கவர் பண்ணியிருக்கோம். எல்லா டாப்பிக்குமே போட்டிருக்கோம். அந்த எல்லா டாப்பிக்குமே சீக்வென்ஷியலாக நெக்ஸ்ட் லெக்சர்ஸில் இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட இந்த சப்ஜெக்ட்ஸோட ஃபுல் வீடியோஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லிங்க் என்ன அப்படி இருக்குங்கிறது ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். ஒரு ஃபுல் கிளாஸே இருக்க மாதிரி இருக்கும். நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே போடுவோம். உங்களுக்கு எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கிளாஸ்மேட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். சப்போஸ் ஏதாவது கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு, இல்லை உங்களுக்கு கிளாஸில் இருக்கிறது புரியலை, வேறு எதுவும் இஷ்யூஸ்னால் கண்டிப்பாக இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, மெயிலில் வந்துட்டு நீங்கள் குவரிஸ் எதுவும்னா போடலாம், சேனல்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.